தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் பேச்சிமுத்து. ஜிபி முத்து என்ற பெயரில் யூடியூப்பில் இவர் பிரபலமானவர். இதே பகுதியில் உச்சினி மாகாளி கோயில் உள்ளது. இந்த கோயிலில் தற்போது கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. கோயில் கட்டுமான பணிகளால் 15 அடி அகலம் கொண்ட தெருவின் அகலம் 8 அடியாக குறைந்துள்ளது. இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என கூறி கடந்த 12ஆம் தேதி பெருமாள்புரத்தில் உள்ள கீழத்தெருவை காணவில்லை. வருவாய்த்துறையினர் முறையாக நில அளவை செய்து ஆக்கிரமிப்பிலிருந்து அந்த இடத்தை மீட்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் ஜிபி முத்து புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து ஜிபி முத்து ஊர் மக்களையும் ஊர் கோயிலையும் அவதூறாக பேசியதாக கூறி ஊர் மக்கள் சேர்ந்து ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிடுவோம் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் குலசேகரன்பட்டினம் காவல் நிலைய போலீசார் ஜிபி முத்துவின் வீட்டின் முன்பு காவலில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோயில் முன்பு குவிந்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் வீட்டிலிருந்து அங்கு ஜிபி முத்து வருகை தந்தார். ஜிபி முத்துவிற்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கிராம மக்கள் ஜிபி முத்து ஒழிக என கோஷம் எழுப்பினர். பதிலுக்கு ஜிபி முத்து ஒழிக என தனக்கு தானே அவரும் கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் ஜிபி முத்துவை அவரது வீட்டிற்கு அழைத்து வந்தனர். இது குறித்து பேசிய ஊர் மக்கள் 4 தலைமுறைகளாக வழிபட்டு வரும் கோயில் இது. ஜிபி முத்து விளம்பரத்திற்காக இதுபோல் செயலில் ஈடுபடுகிறார் என்றும் கோயில் ஏற்கனவே இருந்த இடத்தில்தான் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது என்றும் எந்த ஆக்கிரமிப்பும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். கோயிலை புதுப்பித்து கட்டுவதால் கீழத்தெருவை காணவில்லை என்கிறார். அவர் கூறுவது முற்றிலும் பொய் என்று கூறி வருகின்றனர். ஜிபி முத்து பேசும்போது பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை ஒதுக்குகிறார்கள். கோயில் இடத்திலும் கீழத்தெருவை ஆக்கிரமித்து சிலர் வீடு கட்டி வருகின்றனர். உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பினை மீட்காவிட்டால் எனது 4 குழந்தைகளுடன் தீக்குளிப்பேன் என்று ஜிபி முத்து கூறியுள்ளார். பரபரப்பை குறைப்பதற்காக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.